ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஒரு மிகப்பெரிய துயரத்துல இருக்கிற காட்சிகளை நம்மளால செய்திகள்லயும் சமூக வலைதளத்தின் வாயிலாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னு சொன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவங்களுடைய சுற்றுப்பயணத்தினுடைய திட்டமாக இந்த வாரத்துல நாமக்கல் மாவட்டத்தையும் கரூர் மாவட்டத்தையும் நான் போய் சந்திக்க போறேன். அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்க்க போறேன். அவங்க கிட்ட தாவேகாவினுடைய கொள்கை பிரச்சாரத்தை எடுத்துரைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடத்தின அந்த ஒரு சுற்றுப்பயணத்துல மிகப்பெரிய அளவுல மக்கள் கூடியிருந்தாங்க. கூடியிருந்த கூட்டம் ஒரு கட்டத்துல கட்டுக்கடங்காம இருந்தனால பல நபர்கள் அந்த கூட்டத்துல மூச்சு திணறல் ஏற்பட்டும் கூட்ட நெரிசல்ல சிக்கியும் இதுவரைக்கும் அந்த செய்திகள் படி 39 நபர்கள் இறந்திருக்கிறாங்க. 118க்கும் மேற்பட்டவங்க மருத்துவமனையில காயமடைஞ்சு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை பார்க்க முடியுது. அதிலும் குறிப்பாக ஆண்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி நிறைய பெண்கள் அந்த கூட்டத்துல இறந்திருக்கிறாங்க. எத்தனையோ பச்சிலம் கை குழந்தைகள் அந்த கூட்டத்துல சிக்கி இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. அப்ப இதையெல்லாம் எதுக்காக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இதுக்கு இவங்கதான் காரணம், இதுக்கு அவங்கதான் காரணம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டுல நடக்கிறது ரொம்பவே புதுசான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா இதுக்கான காரணம் என்ன? எங்க டிவிகேவினரோ இல்லாட்டி தமிழ்நாடு அரசு காவல்துறையோ இதுல எந்த இடத்துல இந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறுனாங்க, இல்லாட்டி இது ஒரு சதி செய்யப்பட்ட ஒரு விஷயமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆம்புலன்ஸ், ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு மாநாடு நடக்குதுன்னா ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறதும் ஃபயர் என்ஜின் அப்படிங்கிறதும் காவல்துறை அதிகாரிகள் அப்படிங்கிறதும் அந்த இடம் முழுக்க குழும்பிதான் இருப்பாங்க. இதுக்கு ஒரு அரசியல் கட்சியில பயணம் செஞ்சாதான் இந்த அறிவு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு கிடையாது. நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போறோம், ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு மீட்டிங் அங்க நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் நிற்கும், ஃபயர் என்ஜின் நிற்கும், பாதுகாப்புக்கு காவல்துறை அதிகாரிகள் நிற்பாங்க. எதுக்காக இவங்க எல்லாம் நிறுத்தி வைக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா உடனே அவங்களை மருத்துவமனைக்கு கொண்டு போய் காப்பாற்றணும். ஒருவேளை திடீர்னு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா உடனே காவல்துறை அதிகாரிகள் போய் ஃபயர் என்ஜினை கூட்டிட்டு வந்தெல்லாம் பாதுகாக்க முடியாது. அதனால ஃபயர் என்ஜின் உடனே நின்றா அதை போய் அணைச்சிட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நிறுத்தி வைக்கிறாங்க. அப்போ ஒரு ரோடு இருக்கு, ஒரு கூட்டம் அந்த ரோட்ல குவிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும், இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய நபருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கும். அப்ப அந்த பாதிப்பு இருக்கும் பொழுது அந்த ஆம்புலன்ஸ் அங்க இருந்து இவரை பாதுகாக்க இந்த பக்கம் வரணும்னு சொன்னா அந்த கூட்டத்துக்குள்ளதான் வந்தாகணும், ஏன்னா வேற வழி இருக்காது. அப்படி கூட்டத்துக்குள்ள வரக்கூடிய நேரத்துல அந்த ஆம்புலன்ஸ்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஆம்புலன்ஸ் காலியா தான் வரும். வந்துதான் இந்த ஒரு நபரை கூட்டிக்கிட்டு அவரை பாதுகாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கே போகும். ஆனா இன்னைக்கு தமிழ் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள வருது, காலியா வருது, டிரைவர் மட்டும் தான் வராரு, ஒரே ஒரு நர்ஸ் மட்டும் தான் வராங்க அப்படின்னு சொன்னா கூட்டத்தை கலைக்கிறதுக்காக ஆளுங்கட்சி செஞ்ச சதி அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி இப்ப பல நபர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான முக்கிய காரணமாக இருக்கிற விஷயங்கள் பல விஷயங்கள் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த நடிகரா இருந்தாலும் சரி, இப்படி ஒரு கூட்டம் வருதுன்னு சொன்னா ஒரு அஜித் வந்தாலும் இந்த கூட்டம் கூடும், விஜய் வந்தாலும் இந்த கூட்டம் கூடும், சூர்யா வந்தாலும் சரி, தனுஷ் வந்தாலும் சரி, இப்படி ஒரு கூட்டம் மிகப்பெரிய அளவுல கூட தான் செய்யும். அதுக்கு ரீசெண்டா சன்னி லியோன் அவங்க ஒரு நிகழ்ச்சிக்காக கேரளான்னு நினைக்கிறேன், அங்க வரக்கூடிய நேரத்துல கூட அவங்கள பாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடுச்சு. ஏன்னு சொன்னா நடிகர் விஜய்னு சொன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிடிக்கும். அது திமுக காரன், அதிமுக காரன் அந்த பாகுபாடு எல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் ஒரு நடிகனா நடிகர் விஜய பிடிக்குமான்னு சொன்னா எனக்கும் பிடிக்கும், இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கும் பிடிக்கும். அப்ப எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் வராருன்னு சொன்னா அவரை பார்க்க எல்லா நபர்களுமே போகதான் செய்வோம். அதுவும் ஒரு கட்சி தலைவரா நம்மளுடைய மண்ணுக்கு முதல் தடவை மக்களை சந்திக்க வராருன்னு சொன்னா ஒரு ஸ்டார் கேண்டிடேட் வரக்கூடிய நேரத்துல எல்லாருமே போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசைப்படதான் செய்வோம். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்துல மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் டிவிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்றத பாருங்க. ஒரு திமுகவினுடைய தலைவர் வராரு, முதலமைச்சர் வராருன்னு சொன்னா முதலமைச்சரை நேசிக்கக்கூடிய எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. வெறும் காசுக்காக கூடுற கூட்டம் அப்படின்னு மட்டும் நீங்க மொத்த கூட்டத்தையுமே அப்படி சொல்லிட முடியாது. எத்தனையோ பேரு மு.க. ஸ்டாலின் வராரு, அவரை போய் பார்க்கணும். இந்தியாவில அதிகமான இளைஞர்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியில டிவிகே அப்படின்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி திமுக இருக்குது. உதயநிதி ஸ்டாலினை நேசிக்கக்கூடிய இளைஞர்கள் திமுகல எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. இளம் தலைவர்னு அவரை போய் பாராட்டுறாங்க. அப்படி ஒரு உதயநிதி ஸ்டாலின் மக்கள் மத்தியில வராரு, அந்த திமுக காரங்களுக்கு மத்தியில வராருன்னு சொன்னா எந்த திமுக காரணம் வேகமா போயிட்டு உதயநிதியை இடிச்சு தள்ளிட்டு உதயநிதி கையை பிடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு அவர்கிட்ட போய் நம்ம பாசத்தை காட்டணும்னு நினைக்க மாட்டாங்க. என்னதான் அவரை பிடிச்சிருந்தாலும் அவர் ஒரு சபைக்கு வராருன்னு சொன்னா அவரை தூரத்துல நின்று பாக்குறது தான் அழகே தவிர அவரை ஓடி போய் இடிச்சு அப்படி ஒரு நாகரிகத்தோட நடந்துக்கக்கூடிய விஷயத்த மத்த கட்சிக்காரங்க பக்குவப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு பக்குவம் டிவிகே கிட்ட இல்லைங்கிறதான் இத்தனை ஆண்டு காலமாக இத்தனை மாதங்களாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு காட்டுது. ஒரு இடத்துக்கு வராருன்னு சொன்னா அவருடைய வண்டி மேல ஏறி அவருடைய கழுத்துல போய் துண்ட போடணும் அப்படின்னு இது பண்ணி அப்படிதான் எங்க பாசத்தை காட்டணும் அப்படின்னு டிவிகே நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய தப்பு.
இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரத்துல மக்களுடைய சப்போர்ட் யாருக்கு இருக்குங்கிறதான் பொதுவா ரூலிங் பார்ட்டி பார்ப்பாங்க. இப்போ இந்த விஷயம் நடந்திருக்கு, நடிகர் விஜய் பண்ணது தப்பா அப்படின்னு சொன்னா தப்பு தான் அப்படின்னு தெரிய வந்தா கூட டிவிகேவினுடைய ஏற்பாடுகள்ல இருக்கக்கூடிய குறைபாடுகளாலதான் இத்தனை நபர்கள் பொதுமக்கள் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டா கூட இன்னைக்கு நடிகர் விஜய கைது பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா சட்டப்படி கைது பண்ணலாமா, தாராளமா பண்ணலாம். ஆனா மக்களுடைய மனநிலை என்ன? டிவிகே தலைவரை கைது பண்ணீங்க, இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, 39 பேர் இறந்திருக்கிறாங்க. நீங்க செய்திகள்ல பாக்குறீங்க, பச்சிலம் குழந்தைய தூக்கிட்டு மருத்துவமனைக்கு ஒருத்தர் ஓடுறாரு, என் பிள்ளைய காப்பாத்துங்கன்னு நிக்கிறாரு. எந்த திமுகவை திட்டினாரோ, எந்த திமுக அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த திமுகவினுடைய அமைச்சர் காலிலேயே போய் விழுந்து என் குழந்தைய பாதுகாத்து கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னு சொன்னா மக்களுடைய மனநிலை இவ்வளவுதான். காலைல வரைக்கும் அவர் டிவிகேவை ஆதரிச்சுட்டு இருந்தா கூட இப்ப திமுக கிட்ட உதவின்னு வந்து நிக்கணும்னா அதை நிக்கதான் செய்வாங்க. ஏன்னா உயிர் விஷயம் அப்படின்னு வருது. ஆனா இந்த உயிரை பாதுகாக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யறோம்ன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். போய் நிக்கக்கூடிய நேரத்துல என்ன செஞ்சாலும் சரி திமுகவினுடைய சதிதான் இது. இன்னும் சில பேருடைய கமெண்ட்ஸை பாக்குறோம். என்ன மாதிரி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு இவங்களே எல்லாரையும் காலை வச்சு மிதிச்சு இந்த கூட்டத்துல வந்த நபர்களை கொலை பண்ணிட்டாங்க, இது எல்லாமே செந்தில் பாலாஜியோட சதிதான் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த விஷயத்துக்கெல்லாம் நடிகர் விஜய கைது பண்ணீங்கன்னா இன்னும் 1000 பேரு இந்த போராட்ட காலத்துல குதிச்சு உயிரை கொடுக்கறதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம். அப்போ நீங்க இந்த மாதிரிலாம் ஒரு நடிகருக்கு கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்றீங்க, அவர் தப்பே பண்ணிருந்தாலும் நீங்க அவருக்கு சப்போர்ட் தான் பண்ணுவீங்கன்னு சொன்னா பொறுப்புல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அந்த இடத்துக்கு வந்து அலுவலகத்தை தாண்டி வேற எதையும் செய்ய முடியாது. நேற்றைய தினம் அமைச்சர் அன்பில் மகேஷா இருக்கட்டும், செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், மருத்துவமனைக்கு உடனே ஓடோடி வந்தாங்கல்ல. நடிகர் விஜய் அவங்களுடைய கூட்டத்துலதான் இந்த பலி எண்ணிக்கை இருக்குது. நடிகர் விஜய் அவங்களாலதான் இந்த கூட்டத்துல பல நபர்கள் இறந்திருக்கிறாங்க. ஆனா அவரு 10 மணிக்கு அங்க இருந்து கிளம்பி திருச்சிக்கு புறப்படுறாரு. திருச்சியில இருந்து தனி விமானம் மூலமாக சென்னை வராரு. நைட்டு 11 மணிக்குள்ளவே பனையூர்ல இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கும் போயிட்டாரு. பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய நேரத்துல குறைஞ்சபட்சம் நின்று நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னுடைய விஷயங்கள் தான், இல்லாட்டி அரசாங்கத்துடைய சதியா இருந்தா கூட ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடி இருக்குன்னு சொன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு, நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலோ, இல்லாட்டி காலில் வரைக்கும் மக்களுக்காக நான் 2026 வந்து நிக்க போறேன் அப்படின்னு சொல்ற விஜய் இன்னைக்கு அவருடைய கட்சி தொண்டர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட உடனே அவங்களை நான் சந்திக்க மருத்துவமனைக்கு போறேன். மருத்துவமனைக்கு போகக்கூடிய விஜய் கிட்ட கூட நடிகர் விஜயினுடைய தொண்டர்கள் வந்து போட்டோ தான் கேட்பாங்க. இத்தனை பேர் இறந்திருக்கக்கூடிய நேரத்திலையும் எனக்கு போட்டோக்கு போஸ்ட் கொடுங்க தலைவரே தான் கேட்பாங்கன்னு சொன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப அப்படி மோஸ்ட்லி யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா தமிழர்களுடைய பண்பு அது கிடையாது. வடக்குல இருக்கிறவன் வடக்கை என்ன வேணாலும் பண்ணுவான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு தெற்குல இருக்கிற தெற்கை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றது ரொம்பவே அதிசயமா இருக்கு. போயிட்டு மருத்துவமனையில யாரையாச்சும் சந்திச்சாரான்னு சொல்லலன்னா சந்திக்கல. யார விமர்சனம் செஞ்சாரோ, எந்த ஆட்சி மக்களுக்கு துணை இல்லைன்னு சொன்னாரோ, எந்த ஆட்சி மக்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னாரோ அந்த ஆட்சியாளர்களுடைய அமைச்சர்கள் தான் நைட்டு வேகமா களத்துக்கு வராங்க. தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் துபாயில இருக்கிறாருன்னு சொன்னா துபாயில இருந்து உடனடியாக கரூருக்கு வாங்கன்னு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. இல்ல நான் காலைல கரூருக்கு வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் அடுத்த 1/2 மணி நேரத்துல வரக்கூடிய செய்திகள்ல வரக்கூடிய அந்த விஷயங்களை பார்த்துட்டு நான் இப்பவே கிளம்பி கரூருக்கு போறேன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா தலைமைச் செயலகத்துல போயிட்டு ஒரு கூட்டத்தை நடத்திட்டு என்ன செய்யலான்ற முடிவை எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தலா 1 லட்ச ரூபாய் வழங்கப்படும். யாராச்சும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் அரசு சார்பில் நிவாரணம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை செஞ்சுட்டு கரூருக்கு நேரா கிளம்பி நைட்டோட நைட்டா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து நிக்கிறாரு. வடக்குல நடந்தா இந்த மாதிரியான விஷயங்கள் பெருசா நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்ப அல்லு அர்ஜுன் வராரு அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு தியேட்டர் வாசல்ல கூட்டினாங்க, அதுல சில நபர்கள் இறந்தாங்க அப்படிங்கிற போது கூட அது செய்தியா தான் தெரிஞ்சது. ஆனா இங்க இருக்கக்கூடியவங்க அவங்க டிவிக்கு தொண்டரோ இல்ல திமுக தொண்டரோ நம்மளுடைய மாநிலத்து மக்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல போய் நெரிசல்ல சிக்கி இறந்து போய் அதுல சில அம்மாக்கள் எல்லாம் சொல்றாங்க 24 வயசு என்னுடைய பையனுக்கு ஒரு பொண்ணை காதலிச்சான், 24 வயசு அந்த பொண்ணுக்கு, 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம்னு இருந்தாங்க, இன்னும் 2 மாசத்துல திருமணம். ஆனா அவன் இந்த கூட்டத்துல போய் 2 பேருமே ஜோடியா இறந்து போயிட்டாங்க, இறந்து போறதுக்காகவே இந்த கூட்டத்துக்கு நாங்க அனுப்பி வச்சோம் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பின்னணி காரணங்கள் என்னன்னு யோசிச்சு பாருங்க. சொல்லக்கூடிய விஷயத்த கொஞ்சமாச்சு காது கொடுத்து கேளுங்க. என்ன காரணங்கள் சொல்லப்படுது? டிவிகேவினருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா போலீஸ் சரியான முறையில எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கலன்னு சொல்றாங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் சொல்றதை விட ஆதாரத்தோட காட்டுறேன். ஏன்னா நான் சொல்றேன்னு சொன்னா நான் 200 ரூபாய் வாங்கிட்டேன், 200 rupees கிரெடிட்டட், உடன்பிறப்பு அப்படின்னு நீங்க சொல்றனால இங்க எதுவுமே மாற போறது கிடையாது. அதனால எனக்கு எந்த பிரோஜனமும் கிடையாது. ஆதாரங்களோட சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் பாருங்க. என்னுடைய போன்ல இருக்கு, நான் உங்களுக்கும் இந்த டிஸ்பிளேல வர மாதிரி செய்யறேன். கரூர் மேற்கு மாவட்டத்தினுடைய நிர்வாகி காவல்துறை கிட்ட அனுமதி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? உயர் திரு காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் கரூர் மாவட்டம் அதெல்லாம் போட்டுட்டு வணக்கம் அப்படின்னு போட்டு அவர் எழுதி இருக்கிறத நான் உங்களுக்கு அப்படியே படிச்சே காட்டுறேன். எங்கள் கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் சாலை மார்க்கமாக கரூருக்கு வருகை புரிந்து மக்களை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பின் போது கீழ்கண்ட இடத்தில்
பிளக்ஸ் பேனர்கள் மற்றும் கரூர் மாவட்ட பகுதிகளில் கட்சி கொடிகள் அமைத்து ஒளி அமைத்து பேச உள்ளார். மேற்படி லைட் ஹவுஸ் ரவுண்டானா இடத்தை 23/9/2025 அன்று பொறியாளரை வைத்து அளவீடு செய்ததில் 1,20,000 சதுரடி காலியிடமாக உள்ளது. இதில் 60,000 நபர்கள் வரை நின்று பார்வையிட வாய்ப்பு உள்ளது. நாங்கள் இந்த கூட்டத்திற்கு எதிர்பார்க்கப்படும் நபர்கள் 10,000 பேர் வரை ஆகும். இத்துடன் பொறியாளர் அளந்து கொடுத்த சான்று மற்றும் வரைபடம் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான பாதுகாப்பை வழங்கி எங்கள் கழக தலைவரின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி மற்றும் பாதுகாப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல யோசிங்க, ஒரு மாவட்டம் நிகழ்ச்சி நடத்துது, ஒரு கட்சி நிகழ்ச்சி நடத்துதுன்னு சொன்னா அந்த நிகழ்ச்சியில எவ்வளவு பேர் கூடுவாங்க அப்படிங்கிற எஸ்டிமேட்டை கொடுக்கக்கூடிய பொறுப்பு அந்த நிர்வாகிகளுக்கு தான் இருக்கு. 10,000 பேர் தான் கூடுவாங்க, 10,000 பேர் கூடுவாங்கன்னா ஒரு 2,000 பேர் கூட எக்ஸ்ட்ரா கூடட்டும், 12,000 பேர் தான் கூடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்ல தெளிவா குறிப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்த நபர்கள் எவ்வளவு பேருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய டிஜிபி சொல்றாரு 37,000 பேருக்கு மேல பங்கேற்று இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ 10,000 பேர் அப்படிங்கறதுனால இவங்க அதை கொடுக்கக்கூடிய நேரத்துல தமிழக காவல்துறை சார்பாக 500 காவல்துறை அதிகாரிகளை அந்த இடத்துல பாதுகாப்புக்காக கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நீங்க சொன்னதை விட 3 மடங்கு 3.5 மடங்கு கூட்டத்தை அதிகமாக ஆக்குனீங்கன்னு சொன்னா அங்க காவல்துறை அதிகாரியால எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்ன்ற விஷயம் ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது விஷயம், இவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு சொன்னா நாள் நேரம் அப்படின்னு போட்டு 27/9/2025 மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை அப்படின்னு சொல்லிட்டு கரூர்ல இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகி அங்க இருக்கக்கூடிய கரூர் காவல் நிலையத்துல அனுமதி கேட்டிருக்கிறாரு. 3 மணில இருந்து 10 மணி அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையுடைய லெட்டர் பேட்ல 3 மணின்னு சொல்லிட்டு டிவிகேவினுடைய சில சமூக வலைதள பக்கங்கள்ல 12 மணிக்கே நடிகர் விஜய் அவங்க கரூருக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. இப்படி ஒரு அறிவிப்பு வெளியானனாலதான் காலையில 10 மணிக்கு காலையில 9 மணிக்கு அங்க பல நபர்கள், பல பெண்கள், பல குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு சில தந்தைலாம் என் பச்சிலம் குழந்தைய நான் தூக்கிட்டு வந்திருக்கேன், எதுக்காகன்னு சொன்னா என் தலைவர் தான் என் குழந்தைக்கு பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 12 மணிக்கு நடிகர் வந்துருவாரு, நம்ம தலைவர் விஜய் வந்துருவாருன்னு சொல்லிட்டு 10 மணிக்கே 9:30 மணிக்கே பல நபர்கள் வந்து கூடி இருக்கிறாங்க. அது ஒரு ரோடு அப்படிங்கறனால அங்க அவங்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்காது, அவங்களுக்கு தேவையான உணவு கிடைக்காது. 12 மணிக்கு வந்தாருன்னா கூட 2 மணிக்குள்ள நிகழ்ச்சி முடிஞ்சிடும், மதியான லஞ்சுக்கு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ நபர்கள் சாப்பிடாம வந்திருப்பாங்க. அப்ப 3 மணின்னு சொல்லிட்டு நீங்க 12 மணிக்கே வந்துருவாருன்னு சமூக வலைதளத்துல சில பக்கங்கள் அறிவிப்பு செய்யறதுனால 10 மணிக்கு மக்கள் கூடி இருக்கிறாங்க. ஆனா சொன்ன மாதிரி 3 மணிக்காவது வந்துட்டாரா? சமூக வலைதளத்துல 12 மணிக்கு வந்துருவாருன்னு சொன்னாங்க. போலீஸ் கிட்ட அனுமதி கேட்கக்கூடிய நேரத்துல 3 மணிக்கு கரூருக்கு வந்துருவாருன்னு சொன்னாங்க. ஆனா நடிகர் விஜய் அவங்க எத்தனை மணிக்கு வந்திருக்கிறாங்க கரூருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 மணிக்கு மேலலாம் கரூருக்கே வந்திருக்கிறாங்க. சரி, இது கூட இருக்கட்டும். காலையில நேரத்துல 8:45 மணிக்கு நாமக்கல்ல பேசுவாருன்னு அறிவிப்பு வெளியாயிருக்கு, காவல் நிலையத்துல அனுமதி கேட்கப்பட்டிருக்கு. ஆனா நாமக்கலுக்காச்சும் நடிகர் விஜய் அவங்க சொன்ன நேரத்துக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில சென்னையில இருந்து விமான நிலையத்துல இருந்து அவர் புறப்பட்ட நேரமே 8:45 மணி தான். அப்போ சொல்லக்கூடிய ஒரு நேரம் ஒன்னா இருக்கு, அவர் கிளம்பக்கூடிய ஒரு நேரம் ஒன்னா இருக்கு. அதுக்கு 1000 காரணங்களை சொல்லுங்களேன். இல்ல அவர் விமானத்துல வராரு, விமானம் 1 மணி நேரம் டிலே ஆயிடுச்சு, அதனால லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தையாச்சும் சொல்ல முடியுமா? தனி விமானத்துல வரக்கூடிய ஒரு நடிகருக்கு அது ஒரு காரணமுமே கிடையாது. சொன்னா சொன்ன நேரத்துல வந்திருக்க முடியும். ஆனா சொன்ன நேரத்தை விட எல்லாத்தையுமே இவங்க கடந்து போனனாலதான் இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இடங்கள் அவங்க ஒரு கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க. பொதுவா காவல்துறை அதிகாரி கிட்ட ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நம்ம பர்மிஷன் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம சில இடங்கள்ல சஜஸ்ட் பண்ணுவோம், இந்த இடத்துல நடத்துறோம், இந்த இடத்துல நடத்துறோம், இந்த இடத்துல நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. காவல்துறை அதிகாரிகள் அந்த இடம் போதுமானதா இருக்கும்னு சொன்னா தாராளமா அனுமதி கொடுப்பாங்க. இல்ல இந்த இடம்லாம் உங்களுக்கு பத்தாது, இல்லாட்டி இந்த இடத்துல வச்சீங்கன்னா அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னா காவல்துறை அதிகாரிகளை இடத்த மாத்தியும் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில தாவேகாவினர் கேட்ட 2 இடங்களுடைய புகைப்படங்களை நான் இதுல போடுறேன், நீங்களே பாருங்க. இந்த இடம் எவ்வளவு சின்ன இடமா இருக்கு, இந்த இடத்த கேட்டிருக்கிறாங்க. ரெண்டாவதா இந்த ஒரு இடத்த கேட்டிருக்கிறாங்க. இந்த இடமுமே அவங்க நிகழ்ச்சி நடத்தின இடத்தை விட ரொம்பவே சின்ன இடம் தான். ஆனா காவல்துறை அதிகாரிகள் இந்த 2 சின்ன இடமுமே பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்னாடிதான் அதிமுக தலைமையில எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தின ஒரு இடம் இருக்கு. அது ரொம்பவே பெரிய இடம். அவங்க கூட்டின அந்த அளவுக்கான இடம் வந்து உங்களுக்கும் போதுமானதா இருக்கும், இல்லாட்டி நீங்க அதிகமா கூட்டினா கூட அந்த இடம் போதுமானதா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட இடத்தை விட பெரிய இடத்தை தான் தமிழ்நாடு காவல்துறை அவங்களுக்கு கொடுத்திருக்கு. ஆனா அப்படி இருந்துமே இத்தனை நபர்கள் இறந்திருக்கிறாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி என்ன காரணம் சொல்லப்படுதுன்னு சொன்னா நாங்க கேட்ட இடத்தை தரல, அதனாலதான் இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க. நீங்க கேட்ட இடம்ன்றது இதை விட சின்ன இடம், ஆனா அதை விட உங்களுக்கு பெரிய இடத்தை தான் காவல்துறை கொடுத்திருக்கு. அப்படி கொடுத்துமே 39 நபர்கள் இறந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த சின்ன இடத்தை கொடுத்திருந்தா எவ்வளவு பேர் இறந்திருப்பாங்க, இன்னும் எவ்வளவு வசதிகள் இல்லாம போயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர் கவனிக்க வேண்டிய விஷயங்களை கவனிக்காம இருந்ததின் காரணமாக தான்
ஒரு தலைவர் வராருன்னா ஒரு பொதுச் செயலாளரா இருக்கட்டும், ஒரு கொள்கை பரப்பு செயலாளரா இருக்கட்டும், இல்ல மாநில செயலாளர்களா இருக்கட்டும், இவங்களுடைய பணி அப்படிங்கிறதே அங்க வரக்கூடிய மக்களை பாதுகாக்கிறதும் அங்க இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைக்கிறதும் தான். ஆனா இங்க இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கட்சியினுடைய தலைவரே சொன்னாலும் சரி, கட்சியினுடைய பொதுச் செயலாளரே சொன்னாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் யாருமே அவங்களுடைய பேச்சே கேட்கறது இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, முதல் கூட்டத்துல மரத்து மேல ஏறாதீங்க, கம்பி மேல ஏறாதீங்க, கரண்ட் கம்பத்துல ஒயர் போகுதுன்னு சொல்லக்கூடிய நேரத்துல அன்னைக்கு ஏற ஆரம்பிச்ச கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயத்த மாத்தி இருக்காங்களா? முதல் மாநாடா இருக்கட்டும், 2வது மாநாடா இருக்கட்டும், 3வது சுற்றுப்பயணம், 2வது சுற்றுப்பயணம், முதல் சுற்றுப்பயணம்னு எந்த கூட்டத்துக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய கடைகள் மேல ஏறுறது, கம்பிகள் மேல ஏறுறது, மரத்து மேல ஏறுறதுன்றது நடக்கதான் செய்யுது. ஒரு தலைவர் முதல் கூட்டத்திலே இதை கண்டிச்சு அதை தடுத்தும் கூட திரும்பி திரும்பி அதை அவங்க செய்யறாங்கன்னு சொன்னா தலைமைக்கு கட்டுப்பட்ட கூட்டமா இந்த கூட்டம் இல்ல அப்படிங்கிறதுதான். அப்போ காவல்துறை அதிகாரிகள் 30,000 பேர் கூட்டினாங்க, 500 போலீஸ் எப்படி பத்தோன்ற கேள்வி கூட இருக்கும். 30,000 பேருக்கு 30,000 போலீஸை போட்டா கூட காவல்துறை அதிகாரிகளால இந்த மாதிரியான விஷயத்த கண்டிக்க முடியாது, தடுக்க முடியாது. ஏன்னு சொன்னா ஒருவேளை தடியடி நடிச்சு அதை தண்டிச்சா தாவேகா காரங்கள திமுக காரங்க தாக்கிட்டாங்கன்னு சொல்லுவீங்க. இல்ல இந்த மாதிரி எல்லாம் நீங்க நடத்தினால்தான் உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொன்னா என்ன திமுக எங்களை பார்த்து பயப்படுறீங்களா அப்படிங்கிற கேள்வியே கேட்கிறீங்க. அப்ப இதுக்கு பொதுமக்களும் நீங்க பெரிய அளவுல சப்போர்ட் கொடுக்கறதுனாலதான் இந்த மாதிரியான பலி எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது. இருந்தாலும் இதெல்லாம் நடக்கதானே செய்யும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல போய் இறந்தாதான் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும்னா, அந்த விஷயங்கள் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு இது புரியாது. இதெல்லாம் சொல்றீங்க நீங்க திமுக காரனா அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் திமுக காரனாவே இருக்கிறேன், எனக்கு டெய்லி 200 ரூபாய் திமுகல இருந்து கொடுக்குறாங்கன்னு கூட நினைச்சுக்கோங்க. சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டா இல்லையா அப்படிங்கறத மட்டும் பார்த்து நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க. நன்றி.